தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இது செய்திக்கு பின்னால். இந்த செய்திக்கு பின்னாளில் நாம் பார்க்க இருப்பது எம்பாக்ஸ், குரங்கம்மை, மங்கி பாக்ஸ் உலக அச்சுறுத்தலாக மாறி இருப்பதாக WHO தெரிவித்திருக்கிறது. இது இன்னொரு COVID-19. வாருங்கள் பார்ப்போம். WHO தலைமை மருத்துவர் ஜெனரல் டைரக்டர் டெட்ராஸ் அவர்கள் கடந்த வாரத்தில் குரங்கம்மை எம்பாக்ஸ் ஆப்பிரிக்க நாடுகளை தாண்டி அது பரவ ஆரம்பித்து விட்டது. இந்தோனேசியா, ஸ்வீடன், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இதனுடைய பதிவு தொடங்கி இருக்கிறது. எனவே இது உலக அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறது என்று தெரிவித்த உடனேயே இந்திய அரசும் நம்மளுடைய தமிழ்நாடு அரசும் கூட இதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளை தெரிவித்திருக்கின்றன. இங்கே வழிகாட்டு நெறிமுறைகள் சொல்வதற்கு என்ன இருக்கின்றன? இங்கு பரவி இருக்கிறதா? இதுவரை எந்த விதமான ஒரு கேஸ் அட்மிஷனும் நமக்கு கிடைக்கவில்லை. அந்த அடிப்படையில் நாம் இந்த விஷயத்தில் நாம் எந்த வகையில் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும்? முதலில் இந்த நோய் குறித்த விழிப்புணர்வை நாம் ஏற்படுத்திக்க வேண்டும். இது கடந்த 10 ஆண்டுகளில் ஐநாவினுடைய உறுப்பு நாடுகளில் WHO-வில் 194 நாடுகள் கண்காணிக்கப்படுகின்றன. இதில் 161 நாடுகளில் 15,600 பேர் இந்த குரங்கம்மையை பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது 537 பேர் மரணம் அடைந்திருப்பதாக WHO அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் தெரிவித்திருக்கின்றார்கள். தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த பாதிப்பு இங்கிலாந்து, ஐரோப்பிய நாடுகளில், ஸ்வீடன், பாகிஸ்தானில் கூட குரங்கம்மையினுடைய பாதிப்பு வந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. இது வந்தால் எப்படி இருக்கும் என்பதை குறித்தும் நம்மளுடைய சின்ன சின்ன குறிப்புகள் நம்மளை அச்சுறுத்துகிறது. நம்ம பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை குறித்தெல்லாம் நம்மளுடைய இந்திய மக்கள், தென்னிந்திய மக்கள் நன்கு அறிந்து வைத்திருப்பார்கள். இந்த குரங்கம்மையும் அதை போல முகங்களில் ஒரு கொப்பளங்களாக உருவாகிறது. பின் அது உடல் முழுவதும் பல்வேறு இடங்களில், குறிப்பாக நம்முடைய பிரைவேட் பார்ட் பகுதிகளில் மிக அதிகப்படியான கொப்பங்களை உருவாக்கி அந்த வடு மறைவதற்கு மிகுந்த நாளாகின்றன. இது கிளேடு 1, கிளேடு 2 என்கின்ற வகையாக பிரிக்கப்படுகிறது. இந்த கிளேடு 1 வகை ஒரு மிகப்பெரிய அளவில் உயிரிழப்பை ஏற்படுத்தாமல் அது குணமாகக்கூடிய வகையில் இருக்கின்றன. ஆனால் அந்த கிளேடு 2 டைப் என்பது மிகப்பெரிய அளவில் உயிர் அச்சுறுத்தலாகவும், குறிப்பாக இம்யூனிட்டி பவர் மிக குறைவாக இருக்கக்கூடிய குழந்தைகளில் மற்றும் கர்ப்பஸ்திரீகளுக்கு இது பெரிய சவாலாக இருந்து வருகிறது. எனவே இது குறித்த ஒரு அவேர்னஸ், ஒரு விழிப்புணர்வை நம் மக்கள் தெரிந்து வைத்துக் கொள்வது மிக முக்கியம். இது எப்படியெல்லாம் பரவுகிறது? இந்த வைரஸ் என்பது நம்மளுடைய சளி உட்பட எல்லாம் வைரஸ் தான். 7 நாட்கள் 8 நாட்கள் அதனுடைய ஒரு வளர்ச்சி இருக்கும். அதற்கு பிறகு அதுவே அப்படியே டவுன் ஆகி அதனுடைய மடிந்து போகும். அது வளர்வதற்கு ஏதான தோதான ஒரு இடம், ஒரு அங்கம் கிடைச்சதுன்னா நல்லா வளரும். அது நம்ம COVID-19 பார்த்தோம். அது அப்படிதான். அது லங்ஸ் அதனுடைய வளருவதற்கும் அது பல்கி பெருகுவதற்கும் ஏற்ற இடமாகவும் அது அப்படியே பரவும். அது காற்றில் பரவுவது, தொடுதல் மூலியமாகவும் அதோடு பழகுவதன் மூலியமாகவும் அது பரவியற்று. ஆனால் இந்த குரங்கம்மை பொறுத்த மட்டிலும் இது எல்லா வகையிலும் COVID-19க்கு என்னென்ன அச்சுறுத்தல் இருந்ததோ அதுவும் அதற்கு இது உட்படுகிறது. அதே போல HIV பேஷண்ட் எப்படி அவங்களுக்கு பரவுதல், பெரும்பாலும் அது இரத்த உறவின் வழியாக, பாலுறவின் வழியாக, உடலுறவின் வழியாக மிக எளிதாக அது கடத்தப்படுகிறது. அந்த வகையில் இது COVID-19 மற்றும் HIV-னுடைய காம்பினேஷனோடு சேர்ந்து இது பரவுவதற்கு ஆன அறிகுறிகள் அல்லது பரவுவது என்று அது அறிதிட்டு சொல்கிறார்கள். HIV பொறுத்த மட்டிலும் இது பெரும்பாலும் இரத்த வழியான தொடர்பு, அது பாலுறவு அல்லது இரத்த டிரான்சாக்ஷன் அல்லது ஏதேனும் ஒரு வகையில் அந்த நோயாளியினுடைய ஒரு இரத்த துளிகள் ஒரு குறிப்பிட்ட மணி துளிக்குள் இந்த காயங்களின் மீது படுகிறதன் வழியாக HIV பரவுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் மற்றும் மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன. மற்றது அவர்களை அந்த மாதிரியான நோயாளிகள் அல்லது அவர்களை தொடுவதன் வழியாக, அவர்கள் உணவுகளை பகிர்ந்து கொள்வது, அவர்கள் அருகில் அமர்வது, அவர்களுடைய படுக்கைகளோடு நாம் பயன்படுத்துவது, இதன் வழியாக வருவதில்லை HIV. ஆனால் இந்த குரங்கம்மை அப்படியும் வருகிறது. அதே போல அவர்களோடு பாலுறவு கொள்வதாலும் வருகிறது. இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் ஏற்பட்ட தொற்று என்பது பெரும்பாலும் இந்த குரங்கம்மையினுடைய பாதிப்பு 21 நாட்கள் இருப்பதாக தெரிவிக்கின்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஒரு குணமடைவதற்கான தோற்றம் இருந்தாலும் கூட அந்த வைரஸ் கிட்டத்தட்ட 5 மாதங்கள் 6 மாதங்கள் உள்ளே உறைந்திருக்கின்றன. இந்த வகையில் அந்த நோய் தீர்ந்ததாக நினைத்து கொண்டு ஒரு பாலுறவு மேற்கொள்ளும் பொழுது அங்குதான் அது விரைந்து பரவி இந்த அளவுக்கு வந்திருப்பதாக தெரிவிக்கிறார்கள். இது ஒரு ஜூனோசிஸ் வைரஸ். இது குரங்கிலிருந்து கண்டறியப்பட்டது. ஆனால் முதலில் இது எலி, அணில் போன்ற உயிரினங்களிலிருந்து உருவாகி
அது மற்றும் அது வந்து திரிபு ஏற்படும், மாற்றம் ஏற்பட்டு விலங்குகளிலிருந்து மனிதனுக்கு பரவி இப்பொழுது மனிதர்களிலிருந்து மனிதர்களுக்கு பரவுகிறது. இந்த மனிதர்களிலிருந்து பரவும் போது அது மீண்டும் விலங்குகளுக்கு பரவுவதா என்கின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வி. இது COVID-19 கூட இது மாதிரி கேள்வி ஆய்வுகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அது மிக குறைவான அளவில் தான் விலங்குகளுக்கு பாதிப்பது. ஆனால் பாதிப்படைந்த ஒரு விலங்கு இருக்கிறது என்றால் அது உண்ணத்தக்க ஒரு விலங்காக இருக்கிற பட்சத்தில் அது வேக வைத்து அதை உண்டாலும் கூட இந்த வைரஸ் மனிதர்களுக்குள் பரவுகிறது என்று குரங்கம்மை குறித்து தெரிவிக்கின்றது. எனவே இது குறித்து நம்மளுடைய மக்கள் விழிப்புணர்வோடு இருப்பது இந்த காலத்தின் கட்டாயம். இந்த அளவில் காங்கே மற்றும் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து வருபவர்களோடு நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும், அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தனிமைப்படுத்திக் கொள்வதும், அவர்களை குறித்த தகவல்கள் வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கிறது. குரங்கம்மைக்கான ஒரு தடுப்பூசிகள் இருக்கின்றனவா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் பெருமளவு எழுந்திருக்கிறது. இதற்கான தடுப்பூசி என்பது இது ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி இருந்த பொழுது பெரியம்மைக்கு என்ன ஒரு தடுப்பூசி பயன்படுத்தப்பட்டதோ அதுதான் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஏனென்றால் பெரியம்மையும் இந்த குரங்கம்மையும் ஒரே வகையான ஆந்த்ரோபோக்கஸ் என்கின்ற ஒரு வைரஸினுடைய குடும்பத்தை சேர்ந்திருப்பதால் இது ஓரளவுக்கு செயல்படுவதாக தெரிவிக்கின்றார். ஏன்னா வைரஸ் என்பது தொற்றும் பிராணியினுடைய அவயங்கள் அங்கங்களை பொறுத்து அது வந்து ஒரு மியூட்டட், ஒரு திரிபு ஏற்படும். அந்த வகையில் அது பெரும்பாலும் தடுப்பூசிக்கு உட்படாது. அது ஒவ்வொரு உடலிலும் பல்வேறு விளைவுகளை ஏற்படுத்தும். இது COVID-19 சின்ன சின்ன உடல் சார்ந்த அந்த உடல் பலகீனமானவர்களுக்கும் வேறு சில நோய்களை கொண்டிருப்பவர்களுக்கும் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்பட்டதாகவும் ஏற்படவே இல்லை என்கின்ற 2 கருத்துக்களும் உண்டான. ஏனென்றால் அது முழுமையான தடுப்பூசி என்பது முழுமையான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு அது வந்து நன்கு பயிற்சி, அந்த ஆய்வின் விளைவுகள் தெரிந்த பிறகுதான் அந்த தடுப்பூசியை ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இந்த பெருந்தொற்று காலங்களில் பெரும்பாலும் இது மாதிரியான வாய்ப்புகளுக்கு இடம் கிடைப்பதில்லை, நேரம் கிடைப்பதில்லை. எனவே மக்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். இது அச்சப்பட தேவையில்லை. இதனுடைய அறிகுறிகள் என்பது பெரும்பாலும் சளி காய்ச்சலுக்கு என்ன அறிகுறியோ அதைத்தான் தெரிவிக்கிறார்கள். அந்த வகையில் இது கொப்பளங்களாக மாறும் பொழுது, காய்ச்சல் தீவிரத்தன்மை ஏற்படும் பொழுது, இன்றைக்கு எந்த விதமான காய்ச்சல் என்றாலும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் மற்றும் முகக்கவசம் அணிந்து கொள்வது மிக முக்கியம். மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த செய்தியினுடைய நோக்கம். மீண்டும் ஒரு செய்திக்கு பின்னால் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.